ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் எடுத்துனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலாவும் சோழனும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. ஸோ அவங்க இந்த ஒரு பிரச்சனையினால் அவர் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னார். அது கேட்டு சோழன் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுகிறாங்க. நிலா அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சோழனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆறுதல் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் சரி போகலாம் வீட்டுக்கு, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. என்னாச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு, கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது, அண்ணனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே நைட் ஆனது, ஒரு நாள் முழுக்க அண்ணன் காணும் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப பதறி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். ஏன்டா சோழன் ஏன் இப்படி இருக்கா, அண்ணன் கண்டிப்பாக கிடைச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருக்குமான்னு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அப்படி தான் வந்துச்சான். அதை கேட்டதுலேருந்து இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் அதை அப்படியே எதுவும் ஆயிருக்காதுன்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இவர் கேட்க மாட்டேன்றாரு, ரொம்ப அழுகிறாரு. இவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிலா சொல்லவும், அதுக்கப்புறம் வெளியே உக்காந்துட்டு இருக்கிற நடேசன் கோவப்பட்டு உள்ளே லூசு பையடா நானி, லூசு பையனான்னு கேட்டேன். இல்லை என் சேரனுக்கு என்னடா ஆயிருக்க போகுது, எதுவும் ஆயிருக்காது, அவன் அப்படி பண்ணுறவன் கிடையாது, உன் பாட்டுக்கு அவன் சொன்னான்னு சொல்லி போலீஸ்காரன் சொன்னான்னு சொல்லி நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனடா. போய் அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு திரும்பவும் தேடி பார்க்குற வழியை பாரு, அதை விட்டுட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும்னு நினச்சி இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்காத அப்படின்ற மாதிரி நடேசன் சோழனை திட்டவோ, எங்கே என்ன போய் தேடுறது, எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சோழன் இருந்துக்கிட்டு. அப்போ நடேசன் டேய் போய் திரும்பவும் அவங்க வேலை பார்க்குற இடம், அவங்க வேலை பார்க்குறவங்க கூட எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கடா, இல்லை அவன் எங்கேயும் போய்க்க வாய்ப்பு இல்லை, ஒரு வேளை அவங்க வேலை பார்க்குறவங்க வீட்டில் எங்கேயாச்சும் இருக்க போகிறான், என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்கடா, சும்மா லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லிட்டு வெளியே போகவும், அப்போ தான் இங்கே விஷயம் கேள்விப்பட்டு நம்ம கார்த்திகோடைய அம்மாவும் அவங்களுடைய அண்ணனும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு இங்கே அவங்கள பார்த்த உடனே நடேசனுக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ இங்கே வீட்டுக்கு இவங்கக்கிட்ட நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சேரனை காணோன்னு நாங்கள் விஷயத்தை கேள்விப்பட்டோம், அது தெரிஞ்சு தான் இங்கே வந்தோம், சேரன் கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகோடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், அவனால் உங்களை எல்லாரும் விட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது, வந்துடுவான், உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, யாரும் வருத்தப்படாதீங்க, அழுகாதீங்க, கண்டிப்பாக சேரன் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் விசாரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கவும், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். ஆல்ரெடி நானும் சோழனும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் நடேசன் வராரு. என்ன வேண்டாம் இவங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நான் எதுக்கு கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய அம்மா சொல்லுவோம், கோவப்படாமல் என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு வேளை நீங்கள் தான் ஏதாச்சும் என் பையனை பண்ணியிருப்பீங்களா, எங்கள் வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தால் அது உங்களுக்கு பொறாமையாக தானே இருக்கும், நல்லது நடந்தால் அதை கெடுத்த விடணும்னு பார்ப்பீங்க, கெட்டதை நடந்தால் அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க, நீங்களாச்சும் சேரனை காணோன்னு ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்களா, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் அவரோட அண்ணா இருந்துக்கிட்டு, இதுக்கு தான் நான் இங்கே போக வேணான்னு சொன்னேன், நீ கேட்டியா, மனசு கேட்காம போய் பேசிட்டு வரலான்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா எல்லாத்துக்கும் காரணம் நாம் தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கணுமா, வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், இருன அவசரப்படாத, அவங்களே பிள்ளையை காணோன்னு கஷ்டத்தில் இருக்காங்க, அப்படி தானே பேசுவாங்க, பாருங்க உண்மையிலே இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் அவன் காணோன்னு விஷயம் தெரிஞ்சு அதனால தான் பாசத்தில் பேச வந்தோம், என்ன தான் கோவம் இருந்தாலும் அது இந்த வீட்டு மேலே மட்டும்தான், இந்த வீட்டில் இருக்கோம் உங்கள் மேலே யார் மேலேயும் கிடையாது, இந்த வீட்டுக்காக தான் நாங்கள் உங்கள் மேலே எல்லார் மேலேயும் அவ்வளோ கோவத்தை காட்டி இங்கேருந்து உங்களை தொடர்ந்து நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் அது முடியலை, இதுக்காக கோவப்பட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், கண்டிப்பாக சேரன் கிடச்சிருவான், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசி விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி திரும்ப அண்ணன் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷோட ஞாபகம் வருது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலாவுமே ஒரு வேளை அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க தான் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார், அவர்கிட்ட நம்ம ஏதாச்சும் பேசினா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணன் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டார், ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சோழனுமே திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் எது வந்தாரா, ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே பையா, நான் இப்போ தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
சோழன் வந்து சொல்லவும், ஏன் பையா இங்கே தான் வெளில கடைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கவும், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்யலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை பையா தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ உளாறாரு. இது கேட்ட உடனே ரொம்ப பயமாக இருக்குது சோழனுக்கு. இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடுங்க. என் அண்ணன் ஃபோன் பண்ணிச்சா இல்லை அங்கே வந்தாரா, என் அண்ணனை காணுன்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப பதவி போயிருக்கோம். பல்லவன் வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் பல்லவன் அண்ணனை நினச்சி இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன்னா அவன் உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். ஆனால் இல்லாமல் எங்கள் யாராலையும் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கவே முடியலை. அண்ணன் எங்கே இருக்காருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவர் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கேட்கவும், இல்லையே பையா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அண்ணனுக்கு வந்து ஏதாச்சும் தப்பாக எடுக்குமோன்னு பயமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏதாச்சும் அவர் பண்ணியிருப்பாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அந்த அளவுக்கெல்லாம் போகாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஏதாச்சும் ஆயிருந்தா நாங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து கேட்கவும், பாரு பையா அதெல்லாம் கண்டிப்பாக சேரன் பையாவுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க இருங்க, கண்டிப்பாக கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே சோழனுக்கு சின்னதாக டவுட் வந்துடுது. எதுவும் ஆகாதா, எப்படி நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும், என் அண்ணன் வீட்டை விட்டு போனதில் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோழன் வந்து கேட்கவும், இல்லை பையா அதெல்லாம் எதுவும் ஆகாது சேரன் பையாவுக்கு, நீங்கள் பயப்படாமல் தைரியமாக எல்லாரும் இருங்க, கண்டிப்பாக அவர் கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே சோழனுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. ஸோ ஃபோன் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா என்னாச்சுங்க விசாரிச்சிங்களா, ஃபோன் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அவர் ஃபோனும் பண்ணலையா, அவர் இப்போ தான் வெளியிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கிறதா சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அவரோட பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரியுதுங்க, ஒரு வேளை அவருடைய வீட்டுக்கு அண்ணா போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க சோழன், நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அவர் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காமையே பேசுகிறாரு, அவர் பேசுகிறது வேறு விதமாக இருக்குது, அதாவது அவரோட பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்குது, இந்த மாதிரி அண்ணாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு நாங்கள் எல்லோரும் பயப்படுறோம், ஃபோன் பண்ணாலோ இல்லை வீட்டுக்கு வந்தாலோ சொல்லுங்கள், எல்லோரும் ரொம்ப பயமாக இருக்குது, அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது சேரன் பையாவுக்கு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்கிறாரு. கான்ஃபிடென்ட்டாக அண்ணாவுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, ஒரு வேளை அவருடைய வீட்டுக்கு அண்ணன் போயிருந்தாலும் அவர்கிட்ட நான் இங்கே இருக்கிற விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு அண்ணன் சொல்லி வச்சுருக்கோம் போல இருக்குது, அதுக்காக இவர் பயப்படுறாரா என்னென்னு தெரியலையேங்க, நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், சரி நீங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. ஒரு வேளை அண்ணன் அங்கே கிடைச்சா நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வந்தடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் அங்கே தான் உட்காந்து சந்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சந்தாவும் வீட்டில் வந்து சமைச்சிட்ருக்காங்க அவங்க 2 பேருக்காகவும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்தது என் தம்பிங்களுக்காக தான், என் தம்பிங்க நல்லா இருக்கணும், என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, பொத்தி பொத்தி அம்மா இல்லாத இவ்வளோ நாளாக வளர்த்த பிள்ளைங்களை விட்டுட்டு இப்போ வந்துட்டேன், நான் இல்லாமல் தம்பிங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பழகிடுவாங்க, தம்பிங்க நல்லா இருப்பாங்க இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்களை பற்றி இவ்வளோ கவலைப்படுற நீங்கள் எதுக்கு அங்கேருந்து அவங்கள விட்டுட்டு வந்தீங்க, இந்த ஜாதகம் ஜோஷம் இது எல்லாத்தையும் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சந்தாவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லைப்பா எனக்கு என்னமோ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தோணுது, அதனால தான் இவ்வளோ நாளாக இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு சோழன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு வந்தார், அவங்களுக்குள்ளேயும் இன்னுமே செட் ஆகலை, பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிலா ஆல்ரெடி ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, இப்போது டிவோர்ஸ் பண்ண போகிறதா நிலா சொல்லிகிட்ருக்கு. இது எல்லாமே நான் அங்கே இருக்கிறது தான் காரணம்னு எனக்கு தோணுது, ஒரு வேளை நான் அங்கேருந்து இப்போ வந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்களோ என்னவோ, இந்த டிவோர்ஸ் முடிக்கு போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிலாவும் அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அந்த வீட்டில் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கட்டும், தம்பிங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும் சந்தாவுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் எடுத்த முடிவை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் அங்கே வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்த சோழனுமே வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தாவுடைய அண்ணன் வந்து இருக்காரு, அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பையா அண்ணன் இங்கே வந்தாரா பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை பையா இங்கெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் யார் இருக்காங்க நான் பார்க்கணும், அவங்க சிஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், அவங்க உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி பையா நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் எங்கே போகிறீங்க உள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அனுஷ் வந்து சொல்லிட்டு இருக்கவும் சோழனுக்கு டவுட் ஆகுது, நீங்கள் ஏதோ என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க, உங்கள் பேச்சிலே தடுமாற்றம் தெரியுது, அண்ணா இங்கே வந்தாரா சொல்லுங்கள் ப்ளீஸ், உங்கள் காலில் வேணாலே விழுக்கிறேன், அண்ணன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் யாருக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா கூட சரி பரவாயில்ல,
அண்ணா எங்கள் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலே அனுஷால மறைக்கவே முடியல. சாரி பையா, இங்கே தான் இருக்காரு சேரன் பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இது ஏங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை, நாங்கள் எங்கேயோ அலைஞ்சு திருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் நான் இல்லாமல் தம்பிங்க சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிகிட்டு இருக்கவும் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே சேரனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. சோழா நீயா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தம்பிங்களை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே தம்பிங்களை எல்லாரையும் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது, தம்பிங்களை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற தைரியம் அங்கே இல்லையா நான் உனக்கு, எப்படி நான் எங்களை எல்லாரையும் விட்டு போக மனசு இருந்துச்சு, ஒரு நாள் நீ இல்லாததுக்கே எங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க தெரியுமாண்ணா, எந்த ஊர் ஆளுந்தும் தேடணும் எங்கேயுமே கிடைக்கல, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம், அந்த ஆள் என்னென்னா உங்கள் அண்ணன் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதை கேட்ட உடனே என்னமோ மாதிரி ஆயிடுச்சுண்ணா, இது எல்லாமே என்னால் தான், நான் தான் ஜாதகத்தை எழுதிட்டு வந்து மாற்றி இப்படி பண்ணிட்டேன், நீ இல்லைண்ணா நான் செத்துருவன்ற அளவுக்கு போயிட்டேனே, ஏன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணுற, எதுக்குடா எங்களை எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டேன், முதல்ல நீ வீட்டுக்கு வானே, உன்னை நினச்சி பல்லவன் வீட்டில் பாண்டியன் நிலா எல்லாரும் எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் டே சோழா இல்லைடா வேணாண்டா இது சரி வராதுடா, நான் இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடண்டா, நீ வீட்டில் போய் யார்கிட்டையும் என்னை பார்த்துதா சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் சொல்லவும் இப்போ இங்கே சோழனுமே இருந்துக்கிட்டு அண்ணா இதுக்கு மேலேயும் நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதானே, கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்லுவேன், நீ வான வீட்டுக்கு போகலாம், முதல்ல நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சேரன் கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நீங்களாச்சும் சொல்லுங்க, இவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிருக்க கூடாதா, இவர் தான் ஜாதகம் இதெல்லாத்தையும் நம்பிக்கிட்டு முட்டாள்தனமாக அப்படி பண்ணிட்டு வந்திருக்காருன்னா நீங்களும் என்கிட்ட சொல்லாமல் அவர் பேச்சு கேட்டுட்டு மறைச்சிட்டீங்க, இப்போது ஏதாச்சும் இவர்கிட்ட சொல்லி என் கூட அனுப்பி வைங்க, ஏதாச்சும் எடுத்து சொல்லலாம்ல, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும் நானுமே இதை தான் இவ்வளோ நேரமாக அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவர் கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லவும் ஏன்னா அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நீ ஏன்னா இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, இதெல்லாம் நீ நம்புறியாண்ணா, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, உனக்கும் கல்யாணம் நடக்கும் எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், நாம் அந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்போண்ணே, நீ கவலைப்படாதானே, நிலா என்ன நம்ம வீட்டை விட்டா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும் என்னடா நிலா நம்ம விட்டு போகலைனாலையும் நிலா ஒன்று டிவோர்ஸ் பண்ண போகிறதா தானே சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு எல்லாமே என்னோட ராசி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காதானே, முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இப்போது பாண்டியன் பதற்றமாக ஃபோன் எடுத்தோடனே என்னடா அண்ணன் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டே அண்ணன் இங்கே தான்டா இருக்குது கூப்பிட்டா வரமாட்டேந்தடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்போ தான் பாண்டியனுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது, என்னடா அண்ணன் கிடச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அண்ணன் அங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பல்வன் நிலா நடேசன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கவும் எங்கே பாருடா அண்ணன் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டேருந்து, அண்ணன் இங்கே தான் இருக்குது, நீங்கள் எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அண்ணன் வரும், அதுவும் அண்ணன் இங்கே இருக்கிற விஷயத்த உங்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும் அண்ணன் அந்த அளவுக்கு நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போகணுன்னு நினச்சிருச்சா, இப்போவே உடனே கிளம்பி வரோம் ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டி எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கே வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே இங்கே எல்லாருமே சேரனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன்னா இப்படி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா உங்கள் எல்லாரோட நல்லதுக்காக தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிட்டு இருக்கவும் நீ இப்படி எங்களை விட்டுட்டு போகிறது தானே எங்களுக்கு நல்லது, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போன்னு உன்னை நினச்சி நாங்கள் எல்லாரும் கவலைப்படுவோன்னு உனக்கு தெரியாதானே, ஏன்னா இப்படி பண்ணுற, வாண்ண வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் நடேசன் எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. நிலா எல்லாருமே இங்கேருந்து வர முடியல, சேரன் இல்லவே இல்லை, ஏதாச்சும் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ சந்தா அப்புறம் அவருடைய அண்ணன் எல்லாருமே போங்க பையா நீங்கள் இல்லாமல் உங்கள் தம்பிங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்புறதுக்காக அவங்க அதாவது சேரனை அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சேரனுமே வர வழி இல்லாமல் போய் தான் ஆகணும், தம்பிங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ எப்படியா ஒரு வழியாக சேரனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே, நீங்கள் இல்லாத நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
கார்த்திகாவுடைய அம்மாவும் அண்ணாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய விஷயங்கள் எதையுமே மறக்கலை. ஸோ சேரனுடைய வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, அவன் வெளியில் போயிட்டான் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு தான் இங்கே வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி என் மனசை மாற்றிக்கிட்டு வந்து இங்கே பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக அந்த வீட்டில் இருந்து அவன் போயிட்டான் பாத்தியானே, அந்த குடும்பமே எவ்வளோ வருத்தப்பட்டு கண்ணீரோட அழுதுகிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக தான் அதை நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பொய்யா ஒரு நாடகம் ஆடி நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொன்னேன். பார்த்தியாண்ணா கண் குளிர கிட்டக்கு உட்காந்து எப்படி பார்த்து ரசிச்சுட்டு வந்தோம். அதே வெளியிலேருந்து பார்த்துருந்தா அப்படி வந்திருக்கோமா? நம்ம நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றி அங்கே போனதுனால தான் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் பொண்ணை அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நின்று என்னமெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. என்னையும் என் புருஷனும் அவன் காலில் விழுகிற அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல. அவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சேரன் பையன் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகோடைய அம்மா, அப்புறம் அவருடைய அண்ணன் எல்லாருமே. கார்த்திகோடைய அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போ தான் இங்கே நம்ம கார்த்திகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு. என்னடி என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கவும், நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்குற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கேன். ஏம்மா நான் ஃபோன் கூட பண்ணக்கூடாதா? ஒரேடியாக தலைமுழுங்கிட்டிங்களா என்ன? போனால் போகட்டும்னு கல்யாணம் பண்ணி வச்சு முடிக்க விட்டுடலான்னு தான் முடிக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா பேசவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, எல்லாரும் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கோம், நல்லா தான் இருக்கோம், சாப்பிட்டோம், நீ எப்படி இருக்க, மாப்பிள்ளை கூட அப்படின்னு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயம் எதுவும் கார்த்திகாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி கார்த்திகோட அப்பா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம சேரன் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் இன்னமும் அவங்களுக்கு தெரியாமல் அவர் தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் செத்து போயிடுவான், நடேசனும் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த வீடு இங்கே இருக்கிற பசங்களை எல்லாரையும் அங்கே 3 பேரையும் துரத்திட்டு அந்த வீட்டை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் போட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து வீட்டில் அவர் கூட ரொம்ப பாசமாக சந்தோஷமாக இருக்கார். இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதானே, நீ இல்லாமல் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சென்டிமெண்ட்டை பேசி அழுதுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இங்கே அதாவது சேரன் வந்து கிடச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் கார்த்திகோட வீட்டுக்கு தெரிய வருது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ வந்து போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன் அண்ணன் பையன் வந்து கிடச்சிட்டானா, சேரன் வீட்டுக்கு வந்துட்டானா, அவனை இப்போ தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடி ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து பார்த்தா சேரன் இங்கே நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. போயிட்டான்னு நினச்சா திரும்பவும் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சரா எங்கடா போன நீ இல்லாமல் தம்பிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஓவராக வந்து நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. போதும் நீங்கள் நடித்தது அப்படின்ற மாதிரி நடிகன்னு சொல்லவும், நாங்கள் நடிக்கல, உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த மாதிரிலாம் நீ ஏன்டா பண்ண, நீ இல்லாமல் உங்கள் தம்பிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பத்திரமா பார்த்துக்கோ, தம்பிங்களே எங்கேயும் போகாதடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ இவங்க உண்மையிலே பாசத்தை காட்டுறாங்களா, இல்லை அண்ணன் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்களா, எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. வீட்டில் நிலாக்கட்டியும் தெரியலையேங்க, எது எப்படி இருந்தால் என்ன, நம்ம அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா அது போதும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்னங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, இவன் வீட்டுக்கு வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது, போய் தொலைஞ்சான்னு பார்த்தா திரும்பவும் வந்துட்டானே, சே சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நினைக்கல கடவுளே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.